அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே. இந்த 3ஆம் ரோ இப்படி கொஞ்சம் தள்ளி வந்துருக்கலாமா? 3ஆம் ரோ மட்டும் இப்படி தள்ளி வாங்க, ஒரு ஸ்டெப். இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே தங்கியிருந்தார். அல்லேலூயா. அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அங்கே நாம் பார்க்கும்போது ஞானத்தின் ஆவி, அறிவை உணர்த்தும் ஆவி, அல்லேலூயா. பிறகு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி, பல காரியங்கள். அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது உணர்வை, அல்லேலூயா, உணர்த்தும் ஆவி அவர் மேல் தங்கியிருந்தது. யார் மேலே? இயேசு கிறிஸ்துவின் மேலே உணர்வை உணர்த்தும் ஆவியானவரும் இயேசுவின் மேலே தங்கியிருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இந்த பூமியில் வாடும்போது உணர்வை அருளும் ஆவியும் அவர் கூடவே கொடுத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளும் தேவன் அந்த உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுக்கிறார், உணர்வுள்ள இருதயம் தருகிறார். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள உணர்வுள்ள இருதயம்தான் தேவன் நம்மை என்ன செய்ய வைக்கும், நம்மை வழிநடத்த வைக்கும், தேவன் நம்ம மேலே பிரியமாய் இருக்க வைக்கும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வைக்கும். ஏன்னா உலகத்துக்குள்ள என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, தேவன் அறியாத பிள்ளைகள்கிட்ட என்ன இல்லைன்னா உணர்வுள்ள இருதயம் கிடையாது, உணர்வுள்ள இருதயம் கிடையாது. அப்ப நாமும் இன்றைக்கு உணர்வற்றவர்களாக இருக்கக்கூடாது, உணர்வுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எல்லாவற்றையும் உணர வேண்டும். எல்லா விஷயங்களையுமே, தேவனுடைய காரியங்கள், நம்ம மற்ற விஷயங்களை சம்பந்தப்படுத்தின எந்த விஷயங்களானாலும் நம்ம இருதயம் ஒரு உணர்வை உண்டாக்க வேண்டும். உணர்வு, அந்த மனசாட்சி, இதெல்லாம் நம்ம சாகடிச்சிட்டோன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக தேவன் நடத்த முடியாது. நம்ம ரட்சிப்பை இழந்திருக்கிறோம், தேவ பக்தி இழந்திருக்கிறோம். உணர்வற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்ல முடியாது. எல்லா விஷயங்களையும் நாம் உணர்கிற ஒரு இருதயம் வேண்டும். காலையில் எழுந்திருக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், மறுபடியும் வரேன், ஏதாவது சாப்பிட்றேன், படுக்கிறேன், ஏதோ காரியங்களை செய்கிறோம் அப்படின்னு. என்ன செய்கிறேன், நான் வேலையில் என்ன செஞ்சேன், என்னுடைய காரியங்கள் எப்படி இருந்தது, குடும்பத்தில் காரியங்கள் எப்படி இருக்கு, சபைக்கு வரேன் போறேன் அப்படின்றதில்ல. சபைக்கு வரேன், சபையோடு எனக்கு என்ன உறவு, தேவனுடைய காரியங்களை நான் எப்படி வாழ்கிறேன் என்று நாம் சற்று உட்கார்ந்து என்ன செய்கிறவர்களா இருக்கணும், உணர்கணும். அது மாதிரி உணர்கிறோமா? அப்போ மிருகங்கள் என்ன செய்யுதுன்னா, அது எழுந்திருக்குது, அது ஆகாரம் தேடுது, சாப்பிடுது, அது இஷ்டத்துக்கு சுத்துது. அதுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் கொடுக்கல, மனிதனுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பிசாசு என்ன செய்கிறான், மனிதனை, தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை மிருகத்தை போல உணர்வற்றவர்களாக்கி வச்சிருக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? உணர்வு இல்லைனாவே நம்ம இருதயமும் இருளடைந்து போய்விடும் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அப்போ அவர்களை போல நம்ம உணர்வற்றவர்களாக இருக்கக்கூடாது. நான் எப்படி தேவனை தேடுகிறேன், நான் எப்படி ஆண்டவரை பின்பற்றுகிறேன், என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஒருவரை பற்றி நான் பேசும்போது எப்படி பேசுகிறேன், என் வேலை காரியங்களை நான் எப்படி இருக்கிறேன் என்று ஒவ்வொரு காரியங்களும் நம்ம மனசாட்சின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. மனசாட்சின்னு சொல்றோம்ல, மனசாட்சி, உணர்வு, அவனை புரிய வைப்பா அவனுக்கு கொஞ்சம் அப்படின்றோம்ல. சில பேருக்கு என்ன சொன்னாலும் புரியாது. பார்த்தீங்களா? இப்படி இருக்காதப்பா, இப்படி நடந்துக்கோ, இப்படி பேசு, இந்த மாதிரி நட, இந்த மாதிரி உடை போடு, இந்த மாதிரி முடி வெட்டு அப்படின்னா என்னன்னாலும் என்னன்னா உணர்வு இல்லை. உணர்வு இல்லாதவங்க தான் செய்ய மாட்டாங்க. உணர்வு உடையவங்க என்ன செய்வாங்கன்னா அதை கேட்டு செயல்படுவாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, தேவனுக்கு பிடிக்காத விஷயம், பெற்றோர் சொல்லும் போது இப்படிலாம் இருக்காத, இப்படி நடந்துக்கா, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது, நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கும் போது உணர்வு இல்லை, அதனாலதான் அவங்க கீழ்ப்படுகிறது இல்லை. உணர்வு இல்லாமல் போகும்போது உங்க இருதயம் இருளடைஞ்சிருன்னு சொல்லப்படுது. நம்ம சொல்றதை கேட்காம நடக்கிற ஒரு காரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் உணர்வு இல்லாத. உட்காந்து யோசிக்கல, ஐயோ இப்படி ஆண்டவர் வார்த்தை இப்படி இருக்கே, இப்படி இவர்கள் சொன்னாங்களே, இப்படி நம்ம இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு, இது சரியில்லையே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிற ஒரு உணர்வு நமக்கு என்ன செய்யணும், வரணும்.
சொல்றது புரியுதுங்களா? அந்த உணர்வு உள்ள இருதயம் நமக்கு என்ன செய்யணும்? வர வேண்டும். ஒரு உணர்வு தானே. ஒரு வயதானவர்களை நம்ம எங்காவது வழியில பார்த்தோன்னு சொன்னா எப்படி இருக்கு? ஒரு வயதானவர் முன்னாள் பார்க்கும்போது நமக்கு தடியை வச்சுட்டு நிற்கிறாரு, காலில் செப்பல் இல்லை, எவ்வளோ வெயில் பாருங்க. இந்த வெயிலில் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு கடந்து போகிறக்கு முயற்சி பண்ணுறாரு. சுத்தமாக அவரால் நடக்கவே முடியல, அவ்வளவு தள்ளாடுறார் நடக்கிறதுக்கு. அப்போ அவங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது? ஒரு புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம அந்த உணர்வு, நமக்கு ஒரு பாட்டியம்மா நேற்று வழியில் கை மடக்கி நம்ம வெள்ளிக்கிழமை மண்டியில் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்குது. அந்த அம்மா ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க. அவங்கள ஏற்றினா கீழே விழுந்துட்டாங்கன்னா வம்பு. ஆட்டோவில் போங்க, காசு இல்லைன்னா கூட ஆட்டோவுக்கு காசு தரேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை ஆட்டோ காசு இருக்குது, ஆட்டோக்காரன் நிற்க மாட்டாங்க. அப்போ ஆட்டோக்காரனுக்கு ஒரு உணர்வு இல்லை பாருங்க, வயசானவங்க. அப்புறம் இதுக்கு மேலே என்ன இருக்குது? இந்த அம்மா காசு கொடுக்குது, போகிறவில்லை எங்கம்மா அப்படின்னு சொல்லி இவங்களுக்காகவாவது அவன் என்ன செய்யலாம்? போகிறான், வண்டியில் போயிட்டே இருக்கிறான். அவங்க வயசானவன் ஏதோ 10 ரூபா அப்படின்ட்டு அவங்கள கண்டுக்க மாட்டான். நம்ம வண்டியில் ஏற்ற முடியாது அதுக்காக. சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு நல்ல விஷயங்களை, குடும்ப காரியங்களை, உன் குடும்பத்தை நடத்துகிற விஷயங்கள், உன் வாழ்க்கை முறைகள், நீ செய்கிற வேலைகள், ஒவ்வொரு விஷயங்களிலும் தேவனை தேடுகிற விஷயங்களில் கர்த்தரை தேடுறோமா? கொடுத்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ளுகிறோமா? ஜெபம் பண்ணுறோமா? இல்லைங்களா? இப்படி ஒரு விஷயங்களை நம்ம உட்காந்து சற்று என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுத்து இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை நான் இழந்து போகிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உணர்கிற ஒரு இருதயம் நமக்கு உண்டாக வேண்டும். ஏன்னா அது இல்லாமல் போகும்னு சொல்கிறார் ஆண்டவர். அந்த அந்த உணர்கிற இருதயம் மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. இஸ்ரவேலரை குறித்து சொல்லும்போது எடுத்து வாசிங்க. இஸ்ரவேலரை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது உபாகம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 18 வாசிங்க பார்ப்போம். 18. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். பாத்தீங்களா எப்படிப்பட்ட வார்த்தை சொல்றாரு? பாத்தீங்களா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். ஜெனிப்பித்த கண்மலையை நீ என்ன செய்தாய்? மறந்தாய். உன்னை படைத்தவரை, உன்னை உண்டாக்கினவரை நீ நினையாமல் போனாய், நீ மறந்தாய் என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார். ஆண்டவர் தான் இவ்வளவு நூறு நடத்தி வராரு, நீ மறந்தாய் அப்படின்றார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனை நீ மறந்தாய். எத்தனை பேர் தேவனை மறந்து வாழ்கிறோம்? ஆனா அவங்க உள்ளதான் இருக்கிறாங்க, சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா நீ ஜெனிப்பித்த கண்மலையை நீ மறந்தாய். புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தர் அதை கண்டு உன்னை பெற்ற தேவனை, அப்ப நம்மளை பெற்ற தேவன் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து நீங்க அதையே திருப்பி 28, 29 சொல்லும்போது சொல்றாரு பாருங்க. 28வது வசனமும் அவர்கள் 29வது வசனத்தில் நீங்க பார்க்கும்போது அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி அப்படின்றார். யோசனை கெட்ட ஜனம். அல்லேலூயா. கொஞ்சம் கூட ஒரு யோசனை இல்லாத ஆள். இப்ப அவரு சொல்லுவோம்ல, அந்த அம்மா ஒரு யோசனை இல்லாத ஆள். யோசனைனா அந்த புரிந்து கொள்ளாதவங்க. விளங்குதான் உங்களுக்கு? நல்ல சத்தமா கரங்களை வைத்து சொல்லு. யோசனை கெட்ட ஜாதின்றார். அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்களுக்கு என்ன இல்லை? உணர்வே இல்லை. அவர்களுக்கு என்ன இல்லை? உணர்வே கிடையாது அவர்களுக்கு அப்படின்றார். விளங்குதாங்க? கவனிக்கிறீங்களா? சோத்திரம் அல்லேலூயா. அவங்களுக்கு உணர்வே இல்லை. அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாய் இருக்கும் என்றார். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை. அதனால் இவர்கள் கொஞ்சம் அதை ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாய் இருக்கும். கொஞ்சம் சிந்தனை பண்ணா நல்லா இருக்கு, சிந்திச்சா நல்லா இருக்கும், உணர்ந்தா நல்லா இருக்கும்ன்றார். அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்தால். விளங்குதுங்களா உங்களுக்கு? நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்றோம், எப்படி நம்ம வாழ்க்கை இருக்குன்றத, நம்ம தடுமா இருக்கிறோம், சரியில்லாம இருக்கிறோன்றத நீங்க கொஞ்சம் உணர்ந்தா நலமா இருக்குன்றார். சத்தமான ஒரு அல்லேலூயா. அந்த உணர்கிற இருதயம் இருக்கா? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம மனசாட்சி, நம்ம மனம், அல்லேலூயா, உணர்கிறதா? அவனுக்கு கொஞ்சம் புரிய வைப்பா, இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்றல. அதான் அந்த உணர்த்துறது. சொல்றது புரியுதுங்களா? அவங்களுக்கு எதுவுமே விளங்கவே மாட்டேங்குது. நம்ம சொல்றது புரியவே இல்லை அவங்களுக்கு. இவங்களுக்கு சொல்றது புரியவே மாட்டேங்குது. அவங்களுக்கு உணரவே மாட்டாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க.
கொஞ்சம் உணர்த்துங்க, அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்க அவங்களுக்கு சொல்லி அப்படின்னு யாராவது நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. நம்ம சொன்னாலும் என்ன செய்யாது, அவங்க வேற ஏதாவது ஒன்று தான் சொல்லுவாங்களோ ஒழிய அந்த உணர்கிற இருதயம் வேணும். நம்ம மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தி தேவனுக்கு நேராக நம்ம மனசாட்சியை இருதயத்தை திருப்பி நம்ம உணர்ந்து எது சரி தப்பு என்று முடிவெடுக்கும். சுயமாக மாம்சமாக நாம் அறிவுபூர்வமாக நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள் மூலமாக நம்ம எதையுமே பேசக்கூடாது, எதையுமே முடிவெடுக்க கூடாது, எதுலேயும் நம்ம அப்படி வாழக்கூடாது. கவனிக்கிறீங்களா? சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்கப்பா. நல்ல கருளை உயர்த்தி பெலமா பெலமான்னு சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப அந்த உணர்வு பிரியமானவர்கள் இன்னைக்கு காணப்படாமல் போகிறது. அடுத்தது இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, ஏசாயா 27:11 வாசிங்க. ஏசாயா 27:11. அதன் கொப்புகள் உலரும்போது ஒடிந்து போம். அது கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போகும். ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள். ஸ்திரீகள் வந்து அதை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல, அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும், அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பாராம். விளங்குதா உங்களுக்கு? அப்ப உணர்வு இல்லாம போன உணர்வுள்ள ஜனம் அல்ல, உணர்வு இல்லைன்ற அந்த ஜனத்துக்கு உணர்வு இல்லை. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்னா அதுக்கு இறங்கவும் மாட்டேன், அதுக்கு கிருபை செய்ய. இரக்கமும் கிருபையும் தேவனிடத்திலிருந்து போச்சுன்னா கதை கந்தல். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இரக்கமும் கிருபையும் நம்ம தேவனிடத்திலிருந்து இழந்துடக்கூடாது. தேவனுடைய இரக்கமும் கிருபையும் தான் நம்மை ஆசீர்வதிக்க கூடியது. தேவனுடைய இரக்கம் கிருபை இல்லைன்னா நிர்மூலமாயிடுவோம். நம்ம நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபையே அப்படின்னு சொல்றோம்ல. சொல்றது விளங்குதாங்க? சத்தம் அல்லேலூயா. அப்ப அந்த இரக்கமும் கிருபையும் நம்ம விட்டுட்டோம்னா அவ்வளவுதான். அதனால ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில அந்த தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை கிருபை இழந்துடக்கூடாது. அப்படின்னா நமக்கு உணர்வுள்ள இருதயம் வேணும். தம்பி கவனிக்கிறியா? சத்தியத்தை சனத்தை கவனிச்சு கேட்கணும் எல்லாரும். உணர்வற்று காணப்படுகிறோம். ஒரு ஏதோ வேலை, உலகம், ஓட்டம் சாட்டம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா விஷயத்திலுமே ஒரு மனிதனை குறித்து, இன்னொருத்தரை குறித்து, ஒருவரை குறித்து, வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களை குறித்து, எல்லா நிலைகளை குறித்தும் நம்ம மனதில் கொஞ்சம் உணர்ந்து வழி நடக்கிற சிந்தை இன்னைக்கு வேண்டும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்றார் கிருபையும் இரக்கம் இல்லாம போயிடும். எரேமியா 4:26 சொல்றாரு பாருங்க. எரேமியா புஸ்தகம் 4:26 வாசிங்க. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று, அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின. இல்ல அதல்ல, 4:22 வாசிங்க. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சொல்றாருங்க, என்னை அறியாதிருக்கிறார்கள், மதியற்றவர்களா இருக்கிறார்கள், என்னை அறியாதிருக்கிறார்கள் அப்படின்றார். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், பொல்லாப்பு செய்ய பிரியமில்லாத விஷயத்தை செய்ய அவங்க அறிவாளிகள். நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். சரியானதை செய்யறதுக்கு அறிவே கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. பொல்லாப்பு செய்கிறதற்கு அவர்கள் அறிவாளிகளாய் இருக்கிறார்கள், நன்மை செய்வதற்கு அவர்கள் அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் அப்படின்றார். சொல்லும்போது சொல்றாரு மதியற்றவர்கள்ன்றார், அறியாதவர்கள் அப்படின்னு. என்னை அவர்கள் அறியாதவர்கள்ன்றார். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். காரணம், அவர்களுக்கு உணர்வே இல்லை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேர் நான் உணர்ந்து ஒரு விஷயங்களை உணர்வடைகிறேன், என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை உணர்ந்து நடக்கிறேன். அவங்கெல்லாம் கிருபை பெற்றவர்கள். உணர்ந்து தன்னை சரிபடுத்தி கொள்ளுகிறவர்கள். தன் வாழ்க்கை உணராமையே ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை ரொம்ப பரிதாபமானது. அல்லேலூயா. ஆமா. தொடர்ந்து அடுத்த இன்னொரு காரியம் மத்தேயு புஸ்தகத்தில் 15:16 சொல்றார் பாருங்க. மத்தேயு
15, 16. அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? பாருங்க, அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? இங்க வந்து அவர்கள் ஆகாரத்தை குறித்து பேசும்போது இங்க இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதே போல இன்னொரு இடத்துல சொல்லுவார் ஆண்டவர், அவர்களுக்கு 5 அப்பத்தை கொண்டு 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்க கொடுத்திருப்பார். இரண்டாவது ஒரு முறை பரிசேயரும் சரிசேயரும் ஆகிய புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் சொல்லும்போது அவர் என்ன செய்றீங்களா செய்வாங்க? வாசிங்க 11 16 11 16 11. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். உணராதிருக்கிறது எப்படி? ஏன் உணர மாட்டீங்க? நான் சொல்ற பாயிண்ட் ஏன் புரியல உனக்கு? நான் எதை சொல்ல வரேன்னு ஏன் உங்களுக்கு உணர்வு இல்லை அப்படின்றார். அதான் மதியற்ற ஜனம்ன்றார், பைத்தியம் உள்ள ஜனம், அவர்களுக்கு உணர்வே இல்லையே அப்படின்றார். விளங்கி கொள்ளுகிற காரியம். அப்ப தேவனை சரியாய் புரிந்து கொள்வதற்கு தேவனோடு இருந்தால் தானே நம்ம புரிந்து கொள்ள முடியும், இல்லைங்களா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்லும் போது பரிசேயர் சரிசேயர் என்ற புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா சாப்பாட்டை குறித்து சொல்லுகிறார் என்று அவர்கள் எண்ணிட்டு என்ன பண்றாங்க? அவங்க பேசுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஒண்ணுமே இல்லாததை நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆகாரம் கொடுத்தேன். சோத்திரம் விளங்குதா உங்களுக்கு? ஒன்றுமில்லாததில் உங்களுக்கு என்ன பண்ணேன்? ஆகாரம் கொடுத்தேன். இப்போ இந்த காரியத்தில் நீங்கள் அதை ஏன் உணரல? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு அற்புதத்தை பார்த்தீங்க. நீங்க சற்று நேரத்துக்குள்ள அதை மறந்துட்டு நான் சொல்லக்கூடிய காரியங்களை நீங்க விளங்கி கொள்ளாம வேறொன்றை பேசுகிறீர்களே, நீங்கள் இன்னும் உணராதிருக்கிறீர்களா அப்படின்றார். சொல்றது விளங்குதாங்க? கையை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லு, நல்ல புழு பலத்தோடு அல்லேலூயா, கரங்களை தட்டி ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப உணர்வு இருதயத்தில் இல்லை அப்படின்னு சொன்னா தேவன் நமக்குள்ள வாசம் செய்ய முடியாது, தேவன் நம்மை நடத்த முடியாது. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? கரங்களை வைத்து நல்லா சொல்லுங்க பாப்பா. அப்ப தேவன் நமக்கு உணர்வை எப்படி தட்டி எழுப்புகிறார்? நமக்குள்ள உணர்வுள்ள இருதயத்தை உண்டாக்குவதற்கு தேவன் கிரியை செய்கிறார். எப்படி செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 விதமான காரியங்களை செய்கிறார். முதல் காரியம், ஒன்று வசனத்தின் மூலமாக நம்மை உணர்த்துகிறார். சத்தமே வரலையே, ஒரு ஆமேன்னு சொல்லலை. எல்லாரும் முதல்ல இங்கே உணர்ந்து கேட்குறீங்களா வசனத்தை? உங்கள் கவனம்லாம் இங்கே இருக்கா? பாதி பேருடைய கண்ணு மூடி தான் திறக்குது. சோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா. நல்லா அதான் சொல்லுவேன். ஏசி வீட்டில் போடுறது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு. இங்கே ஏசி நம்ம போடுறது தேவனை ஆராதிக்கிறதுக்கு, நல்ல உற்சாகமாக வசனம் கேட்கறதுக்கு. இங்கே வந்து தூங்குறதுக்கு இல்லை. சொல்லுங்களேன், நல்லா சத்தம் வரமாட்டேங்க. கவனம் முழுசாக இங்கே இருக்கணும் வசனத்தின் மேலே. தேவ சமூகத்தில் வந்து ஒரு வாரமும் தூங்கி போகிறவளாகவே இருக்கக்கூடாது. கவனிக்கணும் தயவு செய்து. உங்களுக்கு எவ்வளோ களைப்பு இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், அங்கே வந்து தயவு செய்து ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது குறிப்பிட்ட நபர்கள் தான் அதே பழக்கம், கண்ணை மூடுற பழக்கம். இல்லை, அதுலேயே கூட உணர்வே இல்லை பாருங்க. தேவ சமூகத்தில் வந்து தூங்குறனே அப்படின்னு உணர்வே இல்லை. இது கூட உணர்வு இல்லாத காரியம் தான் நம்ம தூங்குறதுக்கு காரணம். கண்ணை மூடிட்டீங்க அப்படியே சொல்லுங்க, ஏதோ சொல்லிட்டு போங்க. நிச்சயமா நீ கண்ணை மூடி முழிக்கும் போது இங்கே என்ன வசனம் சொல்றாங்கன்னு உனக்கு விளங்காது. கண்டிப்பா நீங்க புரிந்து கொள்ள முடியாது, இல்லையா? அப்ப தேவ வசனத்தின் மேல நமக்கு பயம் இல்லாமல் போகிறதா நம்ம சரீரத்துக்கு இடம் கொடுத்து உணர்வே இல்லாம தேவ சமூகத்துல வசனம் கேட்கற நேரத்தில் தூங்குறோம், வேலை செய்கிறோம், மற்ற காரியங்களை பார்க்குறோம், எவ்வளோ காரியங்களை நம்ம ஒழுங்கா பார்த்துக்கிறோம். ஆனா இங்க வந்து தூங்குறோம் அப்படின்னா அங்கேயும் உணர்வு இல்லாத இருதயம். அப்போ நமக்கே தெரியாம நிறைய விஷயங்களை நம்ம இப்படி போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தான் உணரணுன்றார் ஆண்டவர். 24 மணி நேரம் வேலை செய்கிறேன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லையா அப்படின்னு நீ உணர்ந்தாதான் மனம் திரும்ப முடியும். சத்தம் வேணும். தேவ சமூகத்தில் வாரத்தில் ஒரு நாள் கர்த்தரை நான் ஆராதிக்க வருகிற நேரம் இங்கே வந்து நான் தூங்கலாமா, கர்த்தர் வசனத்தை கேட்க வேண்டாமான்னு உணர்ந்தாதான் நம்ம மனம் என்ன செய்யணும். இப்படி ஒன்றொன்றுக்கும் நீ உணர்ந்து செயல்படும் போதுதான் தேவன் நம்மை நடத்த முடியும்.
இங்கே அசதியாகவோ பலவீனமாகவோ வேறொரு சிந்தைகளை நாம் உடையவர்களாக நாம் இங்கே காணப்படவே கூடாது. ஸ்தோத்திரத்தோடையே காணப்படணும். உலர்தையும் ஸ்தோத்திரத்தோடு வசனத்தை கேட்டு பாருங்க. வசனம் உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிய செய்வார், வாழ்க்கையை மாற்றும். இன்னொரு அரை மணி நேரத்தில் கூட்டம் முடிச்சிடும். என்ன உணர்ந்தேன் தேவ சமூகத்தில் வந்து, என்ன உணர்ந்தேன் நான், என்ன தொடப்பட்டேன், ஆவியானவர் எனக்குள்ள என்ன கிரியை செய்தார், தேவன் என்ன மாற்றங்களை உண்டாக்கினார், இன்றைக்கு நான் வந்தனே என்ன நோக்கம், என்ன தொடப்பட்டேன் ஆண்டவராலே. 40 ஹவரில் முடிஞ்சிடும் கூட்டம், முடிஞ்சு சோத்திரம் அல்லேலூயா போட்டு போகிறதுனால என்ன பிரயோஜனம்? இங்கே வந்து என்ன வசனம் கற்றுக்கொண்டேன்? இதுதான் கர்த்தர் நம்மை போதிக்க தானே சபையை வைத்திருக்கிறார். சபையில் போதனைக்கு தாங்க வைத்திருக்கிறார். போதனையை கேட்டு கேட்டு நம்ம வருகைக்கு அவருக்கு பிரியமாக நடந்தால், அவர் வருகைக்கு ஆயத்தமாக நடந்தால் இங்கே போதனைக்கு வைத்திருக்கிறார். இங்கே சொல்லுங்களேங்க, அவரை ஆராதிக்கணும். அவர் செய்த நன்மைகளை நினைத்தீங்க வந்து ஆராதிப்பான்ல. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தாவே. அப்புறம் நான் உம்மை வாழ்த்திடுவேன். நன்மைகளை, அதான் நன்மைகளை நினைத்து கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். நன்றி சொல்ல வரோம் அவருக்கு. சத்தமாக சொல்லுங்க, சோத்திரம் பண்ண வரணும். அப்புறம் அவர் என்ன போதனை எனக்கு இன்னைக்கு கொடுக்கிறார், எனக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார், அவர் அதை கேட்டு நம்ம இன்றைக்கு அவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களாக இங்கிருந்து போகணும். களை போட, வேடிக்கை, சிந்த, நம்ம முழு மனதை தான் சொல்றது, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடுன்றார். உன் சிந்தை தடுமாறும், உன் சரீரம் தடுமாறும், உன் ஆத்துமா கேட்காது. சொல்றது விளங்குதா? இன்னும் கண்ணு மூடிதான் இருக்கு, இன்னும் கண்ணு அப்படியே மூடிதான் இருக்கு. சோத்திரம் அல்லேலூயா. ஒன்னா கூட அப்படி விழிக்க மாட்டேங்குது கண்ணு. கைசலால் அதான் ஆத்துமா உள்ள தூங்கக்கூடாது, சரீரம் தூங்கக்கூடாது. அதான் சொல்றார், முழு ஆத்துமாவோடு, முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு அப்படின்றார். முழு பலத்தோடு அப்படின்னா சரீரத்தினுடைய முழு பலனையை திரட்டி நீ கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே சிந்த ஒரு பக்கம், சரீரம் ஒரு பக்கம், நான் ஆத்துமா ஒரு பக்கம், அப்படியே இருந்து அப்படி இல்லை. ஒரு முறையும் நான் தேவ சமூகத்தில் வருகும் போதெல்லாம் இந்த எதிர்பார்ப்போடு, இந்த அர்ப்பணிப்போடு நாம் வருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நடப்பது இதெல்லாம் தான். எனக்கு பயந்தல்ல, தேவனுக்கு நம்ம பயந்து ஒவ்வொரு காரியங்களையும், தேவனுடைய காரியங்களை எவ்வளவு கிரமமாய் செய்கிறீர்கள் என்பதை தேவன் பார்த்து உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறதா இருக்கணும். உங்க வாழ்க்கையை அவர் நடத்த சொல்லிட்டு இருக்கும் போதே தூங்குறான் ஒருத்தன். அது எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. தூங்காதான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தூங்குறான். எங்க போய் சொல்றது? ஹலோ, கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லு, முழு பலத்தோட. அல்லேலூயா. ஆமாம், இவ்வளவு என்னன்னா ரெஸ்ட் கிடையாது இல்லையா? அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால கிடைக்கிற நேரங்களை நம்ம சரீரத்தை தேவன் கொடுத்தார், அதையும் நம்ம பாதுகாக்கணும், அதையும் உணரணுங்க. பின்னாடி உட்காந்துட்டு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இருந்தது, என் உடம்பை நான் பாதுகாக்காமல் போயிட்டேனே அப்படின்னு வயதான காலத்தில் நீங்கள் உட்காந்து அழுது பிரயோஜனம் இல்லை. அப்போவாது உணர்ந்தா இறக்கம் செய்வார், அதையும் உணரணும். நீங்கள் சத்தமாக சொல்லுங்க. கொடுத்த வயசில் பாருங்க, 30 வயசில் சொன்னாலும் தெரியாது, 40 வயசில் சொன்னாலும் தெரியாது. பின்னாடி வயதான காலத்தில் உட்காந்து ஏதாவது முடியல, அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சுங்கும் போது அப்போ உட்காந்து அழுது பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? ஒரு காரியங்களையும் தேவன் கொடுத்த விஷயங்கள் அதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார். கொஞ்சம் உணருங்கன்றார். கொஞ்சம் உட்காந்து நிதானிச்சு, இன்னைக்கு உலகம் எதை பற்றி உணராமல் ஓடிட்டே இருக்கு. நடக்கிற விஷயங்களை உணருங்கன்றார். வெளியில் நடந்துட்டு இருக்கிற, உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை சற்று உணர்ந்து பாருங்க, யோசித்து பாருங்க. தொடர்ந்து எல்லா பக்கம் ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு மாநிலத்திலேயோ அல்லது வேறொரு நாட்டிலேயோ ஒரு நிலநடுக்கம் உண்டாயிட்டே இருக்கு. பார்க்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? நியூஸ் கேட்டீங்களா? நியூஸ் கவனிக்கிறீங்களான்னு கேட்டேன். நம்ம மாநிலத்துக்குள்ளே ஏதோ ஒரு பக்கம் நிலநடுக்கம் வருது, இல்லைன்னா ஏதோ ஒரு நாட்டில், வெளிநாட்டில் ஏதோ ஒரு பக்கம் நிலநடுக்கம் வருகிறதா நியூஸ் தகவல் டெய்லி, வாரத்தில் 2-3 வருது. 4 லிட்டர் அளவு, 7 லிட்டர் அளவு நிலநடுக்கம் வந்தது. ஒரு அம்மா நியூஸ் வாசிக்குது, அந்த அம்மா கை கால் உடம்பு பூரா ஆடுது. வெளிநாட்டில் ஒரு இடத்துல
அதுக்கு முன்னாடி குஜராத்தில் இப்போ போன வாரத்தில் 2 இடம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு நிலநடுக்கம் வருமா? அந்த நிலநடுக்கம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? வானத்து நட்சத்திரங்கள்லாம் கீழே விழுமா. தேவன் ஒரு குலுக்குனாருன்னா என்ன வரும்? வானத்து நட்சத்திரங்கள்லாம் விழுகுமா. பெரிய பெரிய மலையெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, அங்கங்கே கொடைக்கானல் மலை, அந்த மலை, ஊட்டி மலை, இந்த மாதிரி மலைகள்லாம் பார்க்குறோம்ல, சிகரங்கள் மலைகள்லாம் சமுத்திரத்தில் விழுந்து போகும். மலைகள்லாம் சாய்ந்து போகுமாங்க. அந்த காலங்கள் வரப்போகுது. சத்தமா சொல்லுங்க, நல்லா கையை உயர்த்தி. வெயில் ஒரு பக்கம் அடிக்குது, மழை ஒரு பக்கம் வருது, சேதங்கள் ஒரு பக்கம் நடக்குது, தீவிரவாதங்கள், யுத்தங்கள், நாட்டில் சமாதானம் இல்லை, நல்ல ஆகாரம் இல்லை, சுகாதாரங்கள் எதுவுமே சரி கிடையாது. மோசமான நிலைக்கு எல்லாரும் இருதயம், எல்லாருடைய மனசாட்சியும் சுருடுன்ற பொய்யராகி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அரசியலிருந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. விளங்குதாங்க? ஆமா, எங்கேயுமே சரியான காரியத்தை நீங்க பார்க்க முடியல. நம்ம பார்க்க கூடாத காலத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் உணர்ந்து அதான் சொல்லுகிறார் ஆண்டவர், இதெல்லாம் வரும்போது மனுஷகுமாரன் வருகை அருகாமையில் இருக்குது என்று நீங்கள் அறிந்து, நீங்கள் உணர்ந்து அவரை தேடுங்கன்றாரு. இப்ப நாம எந்த அளவுக்கு பிரியமானவர்களே இதெல்லாம் உணர்ந்து நம்ம எவ்வளவு சரியாக முடியுமோ சரியாகி, எவ்வளவு நம்மை சீர்படுத்தி கொள்ள முடியுமோ சீர்படுத்தி கொண்டு, சொல்றது விளங்குதாங்க, நம்மை சரியாக்கி கொண்டே வரணும். இதெல்லாம் உணர வேண்டும். இன்றைக்கு ஆவியானவர் பேசுகிறத கொஞ்சம் தயவு செய்து உங்கள் செவியை சாய்த்து கேளுங்க. திருச்சபை உணர்வுள்ள இருதயத்தை உண்டாக்கு. அப்ப தேவன் வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு உணர்வை உண்டாக்குவார். தேவனுடைய வசனம், அதனாலதான் வசனத்தை நாம் கவனிக்கணும். சங்கீதக்காரன் 119 சொல்லுகிறார், 104வது வசனம் வாசிங்க. 3 விதமான உணர்வை தேவன் உண்டாக்குறார் வசனத்தின் மூலமாக. 119, 104 வேகமாய். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். என்ன சொல்லுகிறார்? உமது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன். ஆதலால் நான் பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். பாத்தீங்களா? உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உன் கட்டளைகள், உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய கற்பனைகள் என்ன செய்தது? சத்தமா சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுது? என்னை உணர்வடைய வைக்கிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுங்க பாபா, உம்முடைய வசனம் என்னை உணர்வடைய வைக்கிறதுன்றான் சங்கீதக்காரன். வார்த்தைகள் நம்மை உணர வைக்கிறதா? வசனங்கள் படிக்கிறோம், சபையில வசனங்கள் கேட்கிறோம், உணர்றோமா? இல்ல அதையும் ஏதாவது குறை சொல்லிட்டு போறோமா? இல்லையா? தேவன் நம்மோடு பேசும்போது தேவன் சொன்ன வார்த்தைகளை அதான் சொல்றாரு. அவர்கள் என்ன செய்தார்கள்? சுரணைகட்ட ஜனம் அப்படின்றார், உணர்வில்லாத ஜனம். அவர்கள் ஒரு பைத்தியம்ன்றார். பாருங்க, பைத்தியம்னா பைத்தியத்துக்கு தான் எதுவுமே புரியாது. இப்படி புரியாம இருக்கலாமா? அல்லேலூயா. அவ தேவனுடைய வசனம் நம்மை உணர்த்தி வைக்கக்கூடியது. வசனங்கள் என்னை உணர்த்தியது அப்படின்றார். தேவனுடைய காரியம் வரும்போது எவ்வளவு நம்ம பயபக்தியோடு கூட கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவாக அவர்கிட்ட இரக்கமும் அவ்வளவாக அவர்கிட்ட கிருபையும் உண்டு. உணர்ந்து ஒரு சாரியாத ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், சாரி ஆண்டவரே, மன்னிங்கப்பா, நீங்க கொடுத்த கிருபையை, நீங்க தந்த வாழ்க்கையை, உங்க வசனங்களை நான் உணராம போறேன், அறியாம போறேன். நீங்க தந்த ரட்சிப்ப இந்த வாழ்க்கையில் நான் மதியனமா புத்தீனமா நடந்துக்கிறேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இந்த உணர்வையாவது கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். இல்லை இதுக்காக தான் இப்படி, நான் அதுக்காக தான் அப்படி காரணங்களை சொல்லிட்டு போகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல, இல்லைங்களா? அந்த உணர்வு, அந்த வசனத்தை கேட்கும் போது உங்கள் இருதயம் உணர்வடைந்தால், மத்தேயு 13:23 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23வது வசனம் வேகமா. 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமான ஒரு அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய கற்பனைகளை என்னை உணர்வுள்ளனாக்கிறது. அதனால எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன், எல்லா மாயையை வெறுக்கிறேன், எல்லா உலக காரியத்தை வெறுக்கிறேன், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன்றான்.
புரியுதுங்களா? வசனம் வந்து என்னை உணர்வுள்ளவனாக்கும் போது நான் எல்லாத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத விட்டுறேன்றான். இங்கேயும் ஆண்டவர் அதான் சொல்றாரு, உணர்வுள்ள இருதயம் இருக்கும்போது அது 30, அது 60, அது 100 அது பலன் தரும் அப்படின்ற வசனத்தை கேட்டு இப்படி இருக்கிறதா, இப்படி நான் நடக்கணுமா, வசனம் இப்படி சொல்லுதா, தேவன் இப்படி எதிர்பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வு உனக்கு வந்தாதான் நீ பலன் தருகிற நபரா மாற முடியுமா? ஹலோ, விளங்குதாங்க? உணர்வு வரலன்னா நீ பலன் தர முடியாது. வசனத்தை நொறுக்கி போட்டுருவான். உணர்வு இல்லைன்னா விட்டுருவான் வசனத்தை, இல்லைங்களா? இன்னைக்கு ஆராதனை முடிந்து நீங்க வாழ்க்கையில எதை பொக்கிஷமாய் பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ இல்லையோ, 1 கோடி செல்வங்கள் நமக்கு 1 கோடி ரூபாயை தூக்கி கொடுத்தாலும் கிடைக்க பெறாத காரியங்கள், எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா அப்படின்னு 1 கோடி கொண்டு போய் கிடைத்தாலும் எந்த டாக்டரும் உனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை பண்ணி கொடுக்க மாட்டான். எனக்கு புது ரத்தம் மாத்துங்க, என் ஹார்ட் இன்னும் இளமையான ஹார்ட்டை மாற்றி கொடுங்க, எனக்கு இளமையான இன்னும் ஒரு 16 வயசு 18 வயசுல நல்லா கண்கள் பளிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கண்ணு கொடுங்க அப்படிலாம் சொல்லிப்பார், மாற்றி கொடுத்துருவான். புரியுதா உங்களுக்கு? ஒரு 16 வயதினுடைய மரித்து போனவனுடைய கண்ணை தூக்கி வச்சிருவான், 16 வயது மரித்து போவனுடைய இருதயத்தை தூக்கி வச்சிருவான், உன் ரத்தத்தை பூரா எடுத்துட்டு புது ரத்தத்தை பாய்ச்சிருவான் உனக்கு. ஹலோ, எது வேணாலும் டாக்டர் செய்வான். சொல்றது விளங்குதாமா? கவனிக்கிறீங்களா ப்ளீஸ்? ஆனா உணர்வுள்ள இருதயத்தை போய் எனக்கு கொடுங்கன்னு 1 கோடி ரூபாய் கொடுத்து கேட்டுப்பாரு, உணர்வா அது எப்படி நான் செய்யறதுன்னு கேட்பான். விளங்குதாங்க? அது எப்படி கொடுக்க முடியும்? இதை யார் கொடுக்க முடியும்? ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்க முடியும். வசனத்தின் மூலமாக கொடுக்கிறார். வசனம் கேட்டு நீ உணர்ந்தா உனக்குள்ள பலன் தானா வர ஆரம்பிக்கும், கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவேன்றார். தேவன் விரும்புகிற ஒரு பலன் உனக்குள்ள உண்டாகும். ஸ்தோத்திரம். அந்த வசனம் இருந்ததுனால தாங்க, அந்த வசனம் பாருங்க பேதுருக்குள்ள இருந்ததுனால தான் அவன் மூன்றாவது முறை சேவல் கூவும் போது அந்த வசனத்தை நினைத்து உணர்கிறான். ஆஹா, மறுதளிச்சிட்டமே, தப்பு பண்ணிட்டமே, மீறிட்டமே அப்படின்னு அந்த வசனம் தான் அவனை உணர பண்ணுது. 3 முறை சேவல் கூவுறதுக்குள்ள, நீ 2 முறை சேவல் கூவுறதுக்குள்ள என்ன 3 முறை மறுதளிப்பேன்னு சொன்னாரே. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஐயோ, வசனம் இப்படி இருக்கே, நம்ம இதை செய்யாம போயிட்டோமே, இப்படி இருக்கே, இப்படி நடக்காம போயிட்டோமே, கர்த்தருக்கு இப்படி பிரியம் இல்லாத நம்ம வாழ்ந்துட்டோமே அப்படின்னு ஒரு உணர்வு தான் அவனை மனம் திரும்ப வைக்கிறது. பிரியமானவர்கள், வசனம் அவனை உணர்த்தது பாருங்க. எந்த மனுஷனை உணர்த்தக்கூடியதுங்க வசனம், மாற்றக்கூடியதுங்க தேவனுடைய வசனம். ஆனா அதையும் உணராமல் தள்ளிவிடும் போதுதான் அவர்கள் என்ன செய்ய முடியாதான், பலன் கொடுக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. தள்ளிவிடுகிறவர்கள் இருக்கிறாங்க, உணராமல், மனதளவில் உணராமல் போகிறவர்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு எனக்கு இருதயம் இருக்கக்கூடாது, என் இருதயம் உணர்கிற இருதயமா இருக்கணும். சொல்லுங்க, உணர்கிற இருதயம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு உணர்கிற இருதயம், ஒரு மனசாட்சி உணர்வே இல்லாம பாவம் என் புள்ள, இதில் புரியுதுங்களா உங்களுக்கு? பாவம் இது என் வீட்டுக்கார், பாவம் என் மனைவி, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி ஒரு சில காரியங்கள், மீறி போகிற விஷயங்கள், தடுமாறுகிற சில விஷயங்கள், உணர்வோடு கூட, நல்ல உணர்வுள்ள இருதயத்தோடு கூட சில காரியங்களை நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமாக. சொல்லுங்க, அல்லேலூயா. உணர்வே இல்லாமல் நம்ம வாழக்கூடாது. வசனம் உணர்த்தும். அடுத்து தேவன் யார் மூலமா உணர்த்துவார்னா ஊழியன் மூலமா உணர்த்துவார். வழங்குதா உங்களுக்கு? அடுத்து யார் மூலமா உணர்த்துவார்? ஊழியர் வசனத்தின் மூலமா உனக்கு உணர்வை தருவார். ஊழியர்கள் மூலமா ஆலோசனையில பேசும்போதோ வசனங்களால ஆலோசனைகளினால உனக்கு உணர்வு வரும். இப்போ தாவீது ஒரு தப்பு பண்றார், பச்சைய பால் இடத்துல ஒரு தப்பு பண்றாரு, மறைச்சிட்டாரு. அது எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு? வெளியிலேயே தெரியாத அளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ முயற்சி செஞ்சு அந்த தவறை வெளியிலேயே தெரியாம மூடி மறைச்சிட்டாரு. இப்போ அவன் பண்ணின தப்ப ஆண்டவர் உணர்த்தும்படி என்ன செய்கிறார்? யார் அனுப்புறாரு? நாத்தான் வேலை அனுப்புறார். கவனிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை வைத்து. ஆமா, நாத்தான் வேலை அனுப்புறார். நாத்தான் வேல் வருகிறான். எப்பா, ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருந்தது. அவனுக்கு அதுதான் செல்லம், அது ஆசையா வளர்த்தான், பிரியமா வளர்த்தான். கவனிக்கிறீங்களாமா?
நீ என்ன சொல்லு, நான் தூங்க தான் செய்வேன்னு எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. இவ்வளோ சொல்லிங்க. சோத்திரம், அல்லேலூயா. நான் இனி இங்கே ஒரு இதே மாதிரி செல்ல இங்கே ஒன்று நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ டிவி வாங்குறேன் அடுத்த வாரம், புரியுதுங்களா? ஏன்னா நாங்கள் சும்மா ஐயா இதை சொல்லிகிட்டே இருக்கிறார் போலன்னு தெரியும், போட்டு காமிச்சா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சர்ச்சில் போட்டே காமிச்சிட்டாரு, யார் தூங்குறாங்களோ கேமராவில் வரப்போடு. அவன் முழிச்சு பார்க்குறான், அவன் ஏய் கேமராக்காரனை மிரட்டுறான், ஏய் என்ன அங்கே காமிச்ச அப்படின்றான். சோத்திரம், நீ என்ன சொல்லு நான் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி. ஒரு சகோதரி வராங்க சர்ச்சுக்கு, நீங்கள்லாம் கூட பரவாயில்ல ஏதோ வந்து அது எந்த நேரம் தூங்கிட்டே இருக்குதான். அது எந்த நேரம் வீட்டுக்கார நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க, பிள்ளைங்க நிலைமையெல்லாம். சர்ச்சுக்கு ஆமாயா ஒத்துக்குது, அது முடியல என்னால், என்னப்பா அது ஏதோ வியாதியா இல்லை பிசாசு போட்டு அமுக்குறானான்னு தெரியல. நேற்று உபவாச ஜபத்தில் ஒரு சகோதரி சொல்கிறாங்க, 10:30 மணிக்கு 11 மணிக்கு போய் எழுப்பிச்சான். பிள்ளைங்க சாப்பாடு, வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டார், சாப்பாடு வீட்டு வேலை ஒன்றுமே இல்லை, அப்படி அடித்து போட்டு தூங்குதான். அதெல்லாம் எழுப்பி தட்டி எழுப்பி எப்படியே சபைக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தா இங்கேயும் வந்து உட்காந்து தூங்குது. சோத்திரம், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போது அது எப்போ பார்த்தாலும் நான் தூங்கிட்டே தான் இருக்கிறேன்யா. ஆமாயா, ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி சோத்திரம். நமக்கு எவ்வளோ களைப்பாக இருந்தாலும் எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வரும்போது மட்டும் அதில் கவனமாக இருங்க. சரி, அதே பேசியிருந்தால் நேரம் போயிடும், கவனிங்க. அப்போது ஊழியர் மூலமாக அப்போ ஆண்டவர் அந்த ஒரு ஆடு வைத்திருக்கிறவனை, அந்த ஒரு ஆட்டை பிடிச்சு 100 ஆட்டை வச்சிருக்கிறவன், 10 ஆடு 100 ஆடு வச்சிருக்கிறவன் விட்டுட்டு ஒரு ஆடை செல்லமாக வளர்த்தானே, அந்த ஆடை எடுத்து இவன் அடித்து சாப்பிட்டுட்டானே அப்படின்னோன்னு இப்போ தாவீதுக்கு என்ன வருது? கோவம் வருது. அப்போ அவன் அநியாயம் செய்திருக்கிறான், அவனுக்கு தக்க தண்டனையை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டான். யார் அவன் அப்படின்னு தாவீது கேட்கும்போது நாத்தான்வேல் சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 12:7 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், நீதாயா அந்த மனுஷன். ஒரு கதையை சொல்லிட்டு சொன்னா அவன் தான் இவன் தான் ஈஸியா சொல்ல முடியுது. தப்பு பண்ணுத நீதாயா, நீதான் அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், போதும் நீதான் அந்த மனுஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? தாவீது கிட்ட வார்த்தை வருது, நீதாயா அது அப்படி. உடனே தாவீது என்ன செய்தார்? ஊழியர் மூலமாக, தீர்க்கதரிசியின் மூலமாக, தேவனுடைய ஊழியர் மூலமாக தனக்கு வந்த வார்த்தையை தள்ளிவிடாதபடி, அதுதான் சங்கீதம் 51 பார்க்கிறோம். என்ன பண்ணார் தாவீது? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் அப்படின்றார். எனக்கு என்ன ஆவியை கொடுங்க? உணர்வுள்ள ஆவியை கொடுங்க, சுத்த இருதயத்தை எனக்குள்ள கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு பாருங்க, அவர் சொல்லுங்களேங்க, சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே, நல்ல இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நமக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு துரோகமான காரியத்தை, தவறான காரியத்தை நான் பண்றேன், நல்ல இருதயத்தை தாங்க. அல்லேலூயா. கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க, ஜெபிக்கிற இருதயத்தை தாங்க, வேதத்தை தியானிக்கிற இருதயத்தை தாங்க, பெரியவர்கள் சொல்ற, ஊழியர்கள் சொல்ற ஆலோசனை கேட்கிற இருதயத்தை தாங்க. சத்தமா சொல்லுங்க பாப்போம், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில பேர் கேட்க மாட்டாங்க, உணர்வு வராது, அது ரொம்ப ஆபத்து. எலியா வந்து ஆகாப்பட்டன்னு சொல்றாரு, பல நேரங்கள் சொல்றாரு எலியா. பல நேரங்கள் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் பல நேரங்களில் தேவ ஊழியர்களை சில மனிதர்கள்ட்ட கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவர் பேசும்போது அவர்கள் கேட்கல, அநேகர் வார்த்தையை கேட்கல, வார்த்தையை தள்ளி விட்டாங்க. வார்த்தையை சொல்லுகிறவர்களை பகைஞராய் பார்த்தார்கள். எப்படி பார்த்தாங்க? பகைஞரா பார்க்கறாங்க, விரோதியா பார்க்கறாங்க. ஏன்னா கண்டிச்சு சொல்லும் போது, புத்தி சொல்லி பேசும்போது, இன்னைக்கெல்லாம் கண்டிச்சு சொன்னா, புத்தி சொல்லி பேசினா எப்படி ஆயிடுது? சத்தியத்திற்காக, தேவனை பற்றி நல்விஷயங்களின் ஒழுக்கத்துக்காக சொல்லும்போது அதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிற கூட்டம் மிகவும் குறைந்து போயிருக்கிறது. அதெல்லாம் உணர்ந்து தப்பா சரியா அப்படின்னு இருதயத்தில் உணர்ந்து யோசித்து செய்கிற நபர்கள் இன்றைக்கு மிக மிக குறைவு. ஆனால் அதெல்லாம் கேட்டு அதன்படியெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கையை வைத்து நல்லா சத்தமாக சொல்லு, நல்லா முழு பேலத்தோடு அல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன காரியம், உன் காரியம் இப்படி பேசக்கூடாதுப்பா, இனிமேல் இப்படி பேசு அப்படி நடந்துக்கிற அந்த விஷயத்தை சொல்லும் போதே உன் நடவுட எப்படி இருக்கணும்?
முடி இப்படி வெட்டணும், இப்படி தான் ட்ரெஸ் போடணும்னு சொல்கிறதே நீ கேட்கலனா கடினமான இன்னும் நிறைய உபதேசம் இருக்குது. அதெல்லாம் எங்கே கேட்டு வாழ போகிறோம்? நிறைய பேர் பாருங்க, அதையே உன்னால் கேட்க முடியலன்னா நீ எங்கே உபதேசம் கேட்ப? அப்போ அப்படிப்பட்ட ஆளை என்ன பண்ணணும்? தண்ணி தொளிச்சு விட்டுறணும். சோத்திரம், அல்லேலூயா. இல்லை, ஆண்டவரே விட்டுருவார். உணர்ந்தா நல்லது. ஒரு சின்ன விஷயத்தையே நீ உணர்ந்து அதை கீழ்ப்படிஞ்சு நடக்க மாட்டான் அப்படின்றாங்கன்னா, நல்ல பெரிய விஷயங்களை எப்படி உன்னை நம்பி ஆண்டவர் தருவார்? நிச்சயமா தரமாட்டார். நானும் தரமாட்டேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சில பேரெல்லாம் ஊழித்து விட்டு இங்கே இது டீம்லலாம் இருக்கிறாங்க பசங்களில். சில பேர் அனுப்பிச்சிடலான்னு பார்க்குறேன், சண்டே மட்டும் வந்துட்டு போகும். சோத்திரம், அல்லேலூயா. கீழ்ப்படிதல், மேலேருந்து இறக்க போகிறேன். சில பேரை முடி வெட்டுறதில்ல, ட்ரெஸ் பண்ணுறதில்ல, ஒழுங்கு இல்லைன்னா ஓடிடு. தேவையே இல்லை. மியூசிக் இல்லாமல் நான் பாடுவேன். மியூசிக் இங்கே வாசித்து தான் பாடணும் அவசியம் கிடையாது. சிரிச்சுக்கிட்டு இங்கே கூத்தடிக்கிற இடம் கிடையாது. இங்கே ஸ்டைலாக பைத்தியகார மாதிரிலாம் இங்கே சர்ச்சுக்குள்ளே அலையக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நீட்டாக இருக்கணும். யாராக இருந்தாலும் சுத்தமாக. ஊழியம் செய்கிறவங்களும் சரி, சண்டே கிளாஸ் ஊழியமா, வீடு சந்திப்பு ஊழியமா, இசை வாசிக்கிறதா, பாட்டு பாடுறதா. ஒருத்தன் சொன்னால் எனக்கு தாடி வைக்க ஆசை, எனக்கு இப்படி இருக்க ஆசை. ஆசையே இருக்கக்கூடாதுன்ற. முதல்ல ஆசை இருந்தாலே உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். விளங்குதா இல்லையா? உனக்குள்ள இருக்கு, ஆசையே இருக்கக்கூடாது. முதல்ல நான் ஊழியாச்ச அது எதுக்கு எனக்கு அப்படி சீனு அருவிருப்பை பார்த்து விருப்பப்படுவோமா? சொல்றது விளங்குதா இல்லையாங்க? விளங்குதா இல்லையா? சோத்திரம், சத்தமா நல்லா சொல்லுங்க பார்ப்போம். இந்த வாரமே முடிவு எடுக்கிறேன் 2-3 பேருக்கு. சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. ஆமாம், சண்டே வந்துட்டு ஓடிடணும். கீழ்ப்படிஞ்சா ஓகே, கீழ்ப்படியிலையா ஓடிடு. சோத்திரம். ஏன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் அப்படி தான். சத்தியத்துக்கு பயந்து நடக்கும். நீ எப்படி வேணாலும் வாயா. ஒரு தரம் 2 தரம் சொல்லலாம். துணிகரம் இருக்கும்போது என்ன செய்ய முடியாது? இப்போ நீ பிசாசுக்கு இடம் கொடுக்குற, உலகத்துக்கு இடம், எப்படி கடினமான உபதேசத்தில் நடப்ப? எப்படி தேவனுக்கு பயந்து நடப்ப? அதெல்லாம் நடக்க தெரியல. முடிவு மட்டும் பாருங்க. இப்படி ஒருக்கா வெட்டு வருது, கிராஸ் ஒருக்கா வெட்டு வருது, இப்படி ஒருக்கா முடி வச்சுட்டு வருது, அப்புறம் மீசை மட்டும் எடுத்துட்டு தாடி வச்சுட்டு வருது. லேடிஸுக்கு தான் சொல்றேன், ஒழுங்கா இருக்கணும். நடை, உடை, பேச்சு, எண்ணங்கள், குணங்கள் வெளியில போய் சரியா உணர்வு வேணும். சொல்றது விளங்குதாங்க? சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இல்லைன்னா அப்படியே இருப்பேன், போவேன், வருவேன். ஆண்டவருடைய பிள்ளைகள்னா என்ன இருக்கணும்? எண்ணமே இருக்கக்கூடாது. ஆசைன்றது இயேசுவின் மேலதான் இருக்கணும். சொல்றது விளங்குதாங்க? எனக்கு இப்படிலாம் இருக்கணும் ஆசையா இருக்கு. ஆசையா இருக்குன்னு சொல்லலாமா? விளங்குதா உங்களுக்கு? தாடி வைக்கிறதெல்லாம் ஒரு ஆசையா? சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு என்ன தகுதியோ நம்ம அதில் தான் வாழணும். கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. நல்ல முழு பலத்தோட அல்லேலூயா. ஒழுங்கற்று திரிகிறவர்களா நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார். ஒழுங்கற்று திரியக்கூடாது, ஒழுங்கற்று இருக்கக்கூடாது. ஒழுக்கத்தை தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறார். அதுலயே அடிப்படையிலேயே உனக்கு ஒழுக்கம் இல்லைன்னா, நீங்க பாருங்க, ஆர்சி செல்லாச்சு உள்ள போயாச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க? சம்மர் கட்டிங் பண்ணி விட்டுருவாங்க, அங்கேயும் மாட்டி விட்டுருவாங்க. எந்த கலர் ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது. சகோதரிகள் போயிட்டாங்கன்னா மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க, மேலே ஒரு சின்ன துணி போட்டு விட்டுருவாங்க, கம்மல், நகை எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க. இதை விட என்ன தெரியுங்களா? இந்த புத்தியசத்தில் இருக்கிறாங்க பாருங்க சில மார்வாடிங்க. அவங்க அவங்க கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டு அவங்க முடியை கூட கட் பண்ண மாட்டாங்களா. என்ன பண்ணுவாங்களாம்? முளைக்க கையில் பிடுங்கி போட்டுக்குவாங்களாங்க. ஹலோ, சொல்றது விளங்குதாங்க? ஆமாம், நம்ம சொல்றதெல்லாம் விளங்குதா? இந்த நடிகை ஒருத்தர் இந்த கலர் லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாரு பாருங்க, முடி வச்சுட்டு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு வேற விளக்க வேற பிரசங்கத்தில், நான் ஏன் இப்படி முடி வச்சுக்கிறேன் தெரியுமா, நான் ஏன் இப்படி கட்டிங் பண்ணிக்கிறேன் தெரியுமா, எனக்கு இங்கே ஒரு சுழி இருக்குது, எனக்கு இங்கே ஒரு சுழி இருக்குது, எனக்கு இங்கே ஒரு சுழி இருக்குது. யார்? பிரசங்கம் பண்ணும்போது பேசிட்டு இருக்கிறார். 6ஆம் நடத்துறவர் இவர். அதனால தான் நான் சரி விடுங்க, அது அப்புறம் பேசுகிறேன் அப்படின்றார். விளங்குதான் உங்களுக்கு? அப்போ எப்படி பேசுகிறாரு? இப்போ எங்கே இருக்கிறாரு? விளங்குதான் உங்களுக்கு? தேவனுக்கு பயப்படுறவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அவர் மகா பரிசுத்தருங்க. அவரு சர்வ வல்லமையில தேவனை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒழுங்காயிடுவோம்.
அப்ப தேவனை பார்க்காதவன் ஒழுங்கே ஆக மாட்டான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். சொல்றது விளங்குதுங்களா? சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப தேவ பக்தியின் வேஷத்தை தான் தரிப்பாங்க அவங்க. சும்மா அப்படியே இல்ல இருக்குதுன்னு சொன்னா கூட நான் சொல்றேன் இல்ல. இருந்தா எப்படி கீழ்ப்படியாம இருப்போம்? இருந்தா எப்படி ஒரு போதகனுடைய சொல்லை நான் தள்ளினேனே அப்படின்னு சொல்றல வசனம் சொல்லுதில்ல, எவ்வளவோ காரியங்களை நான் தவறிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுவார்களாம். அந்த வருத்தம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். அப்ப இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு. அந்த உபதேசம் கேட்கறதோ கீழ்ப்படியணுமோ உணரணுமோ. சூத்திர மலையிலே சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு சாதகமா பேசு, எனக்கு அனுகூலமா நடந்துக்கோ அப்படின்னா நீ ஓகே, நீ அப்பதான் நீயே நல்ல வேண்டான். ஊழியக்காரங்களே சொல்றது வேணும். ஒழுக்கமா கடினமான உபதேசத்தை கண்டித்து சத்தியத்தை போஸ் பேசுறாரு அப்படின்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்களை தேடுறது குறைவு. சோத்திரம் அல்லேலூயா. ஜால்ரா தட்டிட்டு அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போறவங்க தான் இன்னைக்கு நல்லவங்கன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்து ஆக்கினியை நானும் பெற்றுக்கொள்ள விரும்பல, உங்களையும் ஆக்கினிக்குள்ள நடத்த விரும்பல. ஊழியம் என்பது பரலோகத்துக்கு போறதுக்கு தான். நம்ம சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஊழியம் செய்யற நான் முதல்ல போகணும். ஊழியத்தில் நடத்துற உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற நபராக நான் இருக்கேன். பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. எலியாவை கொண்டு, எலியாசாவை கொண்டு, எரேமியாவை கொண்டு எவ்வளவு வார்த்தைகள் ஆண்டவர் சொன்னார். அதான் சொல்றார் ஆண்டவர், அவங்க உணர்வில்லாத ஜனம், அவங்க ஒரு பைத்தியம் ஐயா, அவங்களுக்கு சரியா புரியாது, உணர மாட்டாங்க. வருத்தப்படுறார் ஆண்டவர், துக்கப்படுறார் ஆண்டவர். சோத்திரம் அல்லேலூயா. நம்ம செய்த மதியினங்களை, நம்ம செய்த தவறுகளை உணர்கிறவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவது ஆண்டவர் எதன் மூலமாக நம்மை உணர்த்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உணர்த்துகிறார். யார் மூலமா? யோவான் 16 அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை உணர்த்துகிறார். வாசிங்க வேகமா. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை என்ன பண்ணுவாரா? உலகத்தை ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க நல்லா. எப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? உணர்த்துறது எப்படி உணர்த்த முடியும்? கண்டித்து தான். புத்தியில உனக்கு சொல்றது விளங்குதா இல்லையா? கேட்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க பாத்தீங்களா? கண்டிப்பு. சும்மா உணர்த்துறேன்னு சொல்லி எப்படி போட்டிருக்கு? கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். சத்தமா அல்லேலூயா. நல்லா முழு பலத்தோடு சொல்லுங்க. அப்போ அந்த உணர்வு நம்மளை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த உணர்வு நமக்குள்ள தூண்டிக்கிட்டே இருப்பார். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து உணர்த்திக்கிட்டே இருப்பார். செய்யாத, எச்சரிக்கை உனக்கு அப்படி நமக்குள்ள உணர்த்துவார். நான் அதை மீறி ஏன் சுயத்துக்காக, ஏன் சுயநல லாபத்துக்காக, ஏனுடைய சந்தோஷத்துக்காக நான் ஒன்றொன்றை செய்துட்டு இருப்பேன்னா, அதை ஆவியானவர் சொல்ல கேட்காம நான் கீழ்ப்படியாம போயிட்டே இருப்பேன்னா அதுவும் நமக்கு ஆபத்து. வசனத்தின் மூலமா பேசுறார், கேட்காம போகக்கூடாது. ஊழியன் மூலமா பேசுவார், கேட்காம போகக்கூடாது. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தே உன்னை உணர்த்திக்கிட்டே இருப்பார். சொல்லுங்களேங்க. நல்ல கரங்களை உயர்த்தி. சில பேர் பாருங்க, நல்ல வேலை கொடுத்துருப்பார், நல்ல வருமானம், என்ன வருமானம், என்ன வேலை பெருசா அப்படின்னு அந்த வேலையை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்போ உனக்கு அந்த அருமை தெரியாதனால எங்காவது கொண்டு போய் டீல்ல விடுவார். சில பேரை பாருங்க, நல்லா வச்சிருப்பார், அனுகூலமா வச்சிருப்பார், பீஸ்ஃபுல்லா வச்சிருப்பார். சில பேரை அதை விட்டுட்டு சில பேர் வேற இடத்துக்கு அதையே குறை சொல்லிக்கிட்டே இருந்து எங்காவது போய் மாட்டுவான். அங்க உட்கார்ந்தாது அலையும் போது தான் தெரியும், ஆஹா ஆண்டவர் எவ்வளவு அனுகூலமான இடத்தை எனக்கு கொடுத்துருந்தார், எவ்வளவு நல்ல இடத்தை எனக்கு கொடுத்துருந்தார். நான் இதை குறை சொல்லிக்கிட்டு இருந்தேனே, புரியுதுங்களா உங்களுக்கு? இதை குற்றப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்துருந்தேனே, இப்போ போய் அலையிறனே. ஆவியான ஆண்டவரே நான் மன்னிங்கன்னா கிருபை வரும். கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்க. உணரும் போதெல்லாம் கிருபை வரும். உன் வாழ்க்கையில தேவன் உன்னை அடுத்த கட்டத்துக்கு பயன்படுத்த முடியும். சொல்றது நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார், பணத்தை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார். சில பேர் காத்து கொள்ளாம போவாங்க. பணம் கொடுக்கும்போது ஆவியானவர் உணர்த்துவார், நான் உன்னை ஆசீர்வாதமானதான வச்சிருந்தேன்,
உன்னை நல்லா தானே வச்சிருந்தேன், நீ என்ன பண்ண? அந்த பணத்தை, அந்த பொருளை, உனக்கு கொடுத்ததை, ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணல? பாதுகாத்து கொள்ளல அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்? நீ உணரணும். சில பேர் அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டு அந்த கடனோடு, உடனோடு, பிரச்சனையோடு, சிக்கலோடு போய் மாட்டிக்கிட்டே சுத்திட்டு இருப்பான். ஆமா, ஆண்டவர் என்ன நல்லா தான் வச்சிருந்தார், நான் தான் உணராம போயிட்டேன், அறியாம என் ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன். உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா கிருபை ஆண்டவர் தருவார். ஆவியானவர் உணர்த்துவார். இப்படி எல்லா விஷயங்களும் உனக்கு உணர்த்துவார். நல்ல கணவன் உனக்கு கொடுத்துருந்தனே, அவரை நீ குறை சொல்லிட்டே இருந்தியே. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இல்லாத போகும்போது தெரியும். ஏதாவது ஒரு கட்டத்தில் உணர்த்துவார் ஆண்டவர், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உணர்த்துவார். மனைவி, நல்ல மனைவி தானே உனக்கு கொடுத்துருந்தேன், நீ ஏன் அதை எந்த நேரம் என்ன பண்ணிக்கிட்டே இருந்த? அது ஒரு குறையாவே பார்த்தோமே, அது ஒரு குற்றமாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோமே. சொல்றது விளங்குதாங்க? சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெற்றோர் என்ன செய்யறது இல்லை, இவங்க எனக்கு தகுதியானவங்க நினைக்கிறதே இல்லை, இவங்க என்ன, இவங்களால நமக்கு அப்படிதான் போயிடுது. சோத்திரம். சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கும் போது அந்த பிள்ளைகளை ஊரெல்லாம் போய் குறை சொல்றதே அவங்க வேலையா இருக்கும். எத்தனையோ பேர் தெருவில் விட்டுறான் அப்பா அம்மாவை. ஒருவேளை சோறு போட மாட்டான், முகம் பார்க்காம போயிடுவான், அடிச்சிடறான். விளக்குதுங்களா உங்களுக்கு? முகம் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், மதிக்க மாட்டேங்கிறான். பார்க்குறாங்க, பேசுறாங்க, கைவிட மாட்டாங்க. பிள்ளைங்க எப்படியாவது நம்மளை நடத்திடுவாங்க. இந்த பிள்ளைங்க நம்ம சொல்றதை இன்னைக்கும் கேட்டு சத்தம் போட்டா கேட்டுக்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும்? இதெல்லாம் இந்த உணர்வு வேணும். இந்த பிள்ளைகளை போய் நான் அடுத்தவங்கள்ட்ட குறை சொல்லலாமா? இந்த பிள்ளைகளை போய் அடுத்தவங்கள்ட்ட குற்றப்படுத்தலாமாண்ணா? இது தப்பு இல்லையா? அப்போ இதையும் நீ இப்படி அலட்சியம் பண்ணுனா நாளைக்கு இது இல்லாம தெருவில் நிற்கிறதுக்கு ஆண்டவர் கொண்டு போய் விட்டுருவார். சொல்றது விளங்குதாங்க? கரங்களை வைத்து நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, சொன்னா இன்னைக்கு கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. நான் பேசுனா புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. சாப்பிட்டியான்னு கேட்குற அளவுக்கு இருக்கிறாங்க. வந்தா வான்னு கூப்பிடுற அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. எனக்கு காசு கொடுக்குறாங்க செலவுக்கு, ஏதாவது என்ன பராமரிக்கிறாங்க, நல்லது கெட்டதை கவனிக்கிறாங்க. ஓரளவுக்கு தான், எல்லாரும் மனுஷர் தானே, எந்த நேரம் என்ன செய்ய முடியாது. இந்த சினிமா படத்தில் வரும்போதெல்லாம் நம்ம தாயில்லாமல் நான் அப்படிலாம் பாட்டெல்லாம் பாட முடியாது. சொல்றது விளங்குதாங்க? அப்புறம் சினிமா படத்தில் வர மாதிரி என்ன செய்ய முடியாது. கனகரே கண் கண்ட தெய்வம்னெல்லாம் எந்த நேரம் காலை தொடச்சிக்கிட்டு சூவை தொடச்சிக்கிட்டு அப்படிலாம் இருந்துட இன்னைக்கு இருக்க முடியாது. சொல்றது விளங்குதாங்க? ஹலோ, மனைவி அப்படின்னா சினிமா படத்தில் வர மாதிரி தூக்கி தூக்கி சுற்றி சுற்றி பாட்டு பாடுற மாதிரிலாம் வராது. எவனாவது தூக்கி தூக்கி சுற்றி பாடிட்டு இருக்கிறானா? சொல்லுங்க. இருக்காங்க. சினிமாவை நாடகத்தையும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் நடைமுறைக்கு இருக்காது. ஓரளவுக்கு பரவாயில்ல, எவ்வளோ விதத்தில் என் வீட்டுக்காரர் பரவாயில்ல, என் மனைவி பரவாயில்ல. அலையே சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், பிள்ளைகள் பரவாயில்ல, பெற்றோர் பரவாயில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உணர்வு இன்னைக்கு இதெல்லாம் இல்லாம தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாய் வாழக்கூடியவர்கள் நாம் இப்படிப்பட்ட இதெல்லாம் மறந்து வாழ்வோமேனால் தேவனுடைய கிருபை எப்படி இருக்கும்? தேவனுடைய கரம் எப்படி நம்மை வழிநடத்தும்? ஆவியான உணர்த்தும் போது அந்த உணர்வுக்கு நம்ம அந்த உணர்வை உணர்ந்து நடக்கிறவர்களாக காணப்படும். கையை வைத்து நல்ல சத்தமா சொல்லு. யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. குறையாவே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, குற்றமாவே நினைச்சிட்டு இருக்க கூடாது எல்லாரையும். சொல்றது விளங்குதாங்க? இல்லையா? என்னங்க இருக்குது மனுஷ வாழ்க்கை, போடா அப்படின்னு சாதாரணமா உலகத்தானே அப்படி எடுத்துட்டு வாழலாம். இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆடவோ சுய மாம்சம் நான்ன்றது கோவம் இதெல்லாம் என்னத்துக்கு போ? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தூக்கி போட்டு விட்டு கொடுத்துட்டு போனாதான். உலகத்திலே சொல்றான், விட்டு கொடுத்து ஆட்டோவில் பாக்குறீங்களா, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் சில காரியங்கள் அப்படி நம்ம போகிற ஒரு மனநிலை நமக்கு தேவை. சத்தமா சொல்லுங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா. இந்த உணர்வை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் உணர்வுள்ள இருதயத்தோடு இந்த பூமியில வந்து வாழ்ந்து தன் ஓட்டத்தை முடித்தார். நம்ம அவருடைய பிள்ளைகள். நமக்குள்ள உணர்வு இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது போல அவர் சொல்லக்கூடாது, நீங்க என்ன மறந்துட்டீங்க, நீங்க என்ன மறப்பீங்கன்றார். எழுதி கொடு அவங்களுக்கு. டேய் மோசே, இவங்களுக்கு எழுதி கொடு, ஒரு பாட்டு எழுதி கொடு, இவங்க வாயை விட்டு போகாம இருக்கட்டும். ஏன்னா இவங்க போய் தேசத்துக்குள்ளே போகலை.
யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க, அப்புறம் யோர்தானை கடந்து தான் கானானை போய் சுகந்தரிக்கிறாங்க அவங்க. இவன் கானானில் போய் குடியிருந்து சுகமாக வாழும்போது இவன் என்னை மறந்துடுவான், என்னை தேட மாட்டான், இஷ்டத்துக்கு தான் ஓடுவான், அது எனக்கு இப்பவே தெரியும், அது உணர்வில்லாத ஜனம், அதுக்கு தான் சொல்றாரு அதை. அதனால ஒரு பாட்டு எழுதி, நான் சொல்ற பாடல் எழுதி இதை எப்பொழுதும் உங்க வாயில் இருக்கும்படி பாடும்படி வச்சுட்டு போ. சோத்திரம், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. தேவனுக்கு தெரியும் இவன் எப்படி இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க. ஆண்டவருக்கு நம்மளை பற்றி எல்லாமே நமக்கு தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆம், அப்போ ஆண்டவர் நம்மை வசனத்தின் மூலமா இன்னைக்கு உணர்த்துறார். ஊழியர்கள் மூலமாக நமக்கு வருகிற பிரசங்கியார் இங்கே வராங்க. என் மூலமா பேசப்படுகிற வார்த்தையோ, வருகிற ஊழியர்கள் மூலமா பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது ஆலோசனை கொடுப்போம், சொல்லுவோம், அதெல்லாம் என்ன பண்ணணும், கேட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் சுயநலத்தோடு உங்கள்கிட்ட ஆலோசனை கொடுக்குறவர்களா பேசுறவர்களா இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா நிதானிக்கணும், ஆவியில் நிதானிக்கணும். மாம்சத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்றது நிறைய விஷயம் புரியாது. நாங்கள் ஆவிக்குரிய தன்மையில் சத்தியத்துக்கு உட்படுத்தி விஷயங்களை பேசுவோம். அப்போ அந்த ஆவியில் புரிந்து கொள்கிற இருதயம் வேணும். ஓ, இதுக்கு தான் சொல்ல வராங்க அப்படின்னு இதெல்லாம் உணர்ந்து கேட்டு உணர்ந்து. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து உணர்த்திக்கிட்டே இருக்கிறது. சொல்லுங்க, ஆவியானவர் என்ன பண்றாரு? சத்தமா உணர்த்திக்கிட்டே இருப்பார். உடனே நம்ம சரி பண்றோம் பார்த்தீங்களா ஆண்டவர்கிட்ட. உடனே ஆண்டவர், ஆமாப்பா மன்னிச்சிருங்கப்பா, உண்மைதான்ப்பா, தவறு தான்ப்பா, இது தப்பு தான்ப்பா. புரிந்து கொள்ளாமல் செஞ்சுருப்போம், சிலதெல்லாம் புரிந்தே செஞ்சுருப்போம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எப்படி? எதுவாக இருந்தாலும் நான் முதல்ல என்ன சொன்னேன், 2 புரிந்தே சிலதை தப்பு பண்ணுவோம். அதாக இருந்தாலும் சரி. சிலதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், புரியாமல் இது என்ன நிலைமைன்னு தெரியல, அதனால நான் கண்டுக்கல அப்படின்னாலும் அப்புறம் 2வது புரியுது நமக்கு. ஓ, இதுதான் காரணமா இதுக்கு. ஆண்டவரே சாரி, எனக்கு அது புரியாமல் போயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க. புரியாமல் செஞ்சதுக்கும் மன்னிப்பு கேட்கணும். புரிஞ்சே நம்ம சில நேரம் விட்டு போயிடுவோம். ஆண்டவரே தெரிஞ்சு கூட நான் மீறி செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அதான் மீறுதல், அதான் மீறுதல்னு சொல்லுவாங்க. அறியாத குற்றம், மறைவான குற்றம், மீறுதல். பாவத்தில் மீறுறது, தெரிஞ்சு செய்யறது. 2யுமே ஆண்டவர்கிட்ட உணர்கிற இருதயம் நமக்கு வேணும். உணர்ந்தீங்கன்னா என்ன உண்டு தெரியுங்களா? கிருபையும், சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டு? கிருபையும் இரக்கமும் ஆண்டவர்கிட்ட எப்பவும் உண்டு. நம்ம உணரும் போதெல்லாம் அவர் அதான் கேட்கிறார். நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது தவறுன்னு நீ எப்போ உணர்றையோ அப்போ நான் உனக்கு கிருபையும் இரக்கத்தையும் தருவேன். கர்த்தர் நம்மை நடத்துவார். வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது இல்லைங்க. இன்னைக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் உணருங்க. உங்கள் ஃபேமிலியை உணருங்க. நீ செய்கிற வேலை, ஆண்டவர் கொடுத்த நன்மைகள், வாழ்க்கையில் இதெல்லாம் கொஞ்சம் ஜெபத்தில், தனிப்பட்ட விஷயத்தில், சில காரியங்களில், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, கொஞ்சம் அதெல்லாம் உணர்ந்து பாருங்க. எல்லாத்தையும் நீங்கள் நம்ம மனுஷர்கள், புரியுதா உங்களுக்கு? அதை விட தேவனுடைய பிள்ளைகள். போனோம், வந்தோம், சாப்பிட்டோம், படுத்தோம், போனோம், கொஞ்சம் உட்காந்து எல்லாத்தையும் ஆண்டவர்கள்ட்ட, அதுதான் தேவ சமூகத்தில் உட்காரணும். ஜெபிச்சாதான், தேவ சமூகத்துக்கு வந்தாதான் இதெல்லாம் நமக்குள்ள பேசப்படும். இன்னைக்கு அதெல்லாம் வெளியில் இல்லவே இல்லைங்க. வெளியில் நடக்கிற விஷயங்கள், உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாருங்க, அதெல்லாம் பார்த்து உணருங்க. அவங்க உணராமல் ஓடிட்டு இருக்கிறாங்க. மக்கள் என்னமோ நடக்குது போகுது. நம்ம கொஞ்சம் உணர்ந்த, ஆண்டவரே கடைசி காலம், மோசமான நிலையில் இந்த உலகம் போயிட்டுருக்கு, நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இப்படி நாங்களும் ஏனாதானும் இல்லாதபடி இந்த கடைசி காலத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. இல்லையா? கேட்போமா? எழுந்து நின்று ஜெபம் பண்ணி கேட்போமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உணர்வுள்ள ஒரு இருதயத்தை இன்றைக்கு கர்த்தர் தர விரும்புகிறார். யாரெல்லாம் பெற்று